தாண்டி வந்தாலும் மீனத்தோட பண்பாட்டை காத்து நிற்கிறோம். ஆமா, பண்பாட்டை காத்து நிற்கிறோம். கந்தனத்தோம் என்று சொல்லியே இல்லினில் பாட இல்லினில் பாட பந்தல் வயிறையாருளே. ஆமா, பந்தல் வயிறையாருளே. மூத்த கூடி தமிழ் கூடியே கூடியே மூத்த மொழி தமிழ் மொழியே. ஆமா, மூத்த மொழி தமிழ் மொழியே. கந்தனத்தோம் என்று சொல்லியே இல்லினில் பாட இல்லினில் பாட பந்தல் வயிறையாருளே. சொற்பிழைகள் பொருட்பிழைகள் இருப்பின் பொறுத்தருகையும் மீனமே. கந்தனத்தோம் என்று சொல்லியே இல்லிசை பாட இல்லிசை பாட அந்தருள் வயிறையாருளே. வந்திருக்கும் சபையோருக்கும் ஆமாம், தாய்மாருக்கும் ஆமாம், தந்தைமாருக்கும் தம்பிமாருக்கும் தங்கச்சிமாருக்கும் ஆமாம், முன்வரியிலே விழித்திருக்கும் சபையோருக்கும் ஆமாம், பின்வரியிலே நித்திரை கொண்டிருப்பவர்களுக்கும் ஓஹோ எல்லோருக்கும் நமது வனத்தை கூறுவதோடு ஆமாம், இந்த நிகழ்ச்சியை ஆமாம், இந்த நிகழ்ச்சியை வயது போயிட்டு இப்ப தெரியுதுதானே. சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக அரங்கேற்றிய கரிகாலன் பேரவைக்கும் ஆமா நமது வணக்கத்தை கூறிக்கொண்டு ஓஹோ வணக்கம் 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 எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டீங்க. ஓ 4-5 தடவை நானும் பார்த்துட்டு வந்தோம்னா வணக்கம் வணக்கம் நிக்கிறீங்க. அப்போது பக்கம் நச்சரிச்சு கொண்டு சொல்லுங்க. காது எனக்கு பிஞ்சு போச்சு. ஆமா இங்க பாரு, இங்க பொம்பளை பிள்ளைகள் ஓஹோ. எவ்வளவு அமைதியா இருந்து நான் சொல்றதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சரி, சும்மா வணக்கம் வணக்கம் வந்து கத்தி கொண்டு இருக்கிறாய். உனக்கு விஷயம் என்ன தெரியலையே, இன்னும் விளங்கலையே. ஓஹோ எனக்கும் வயது போயிட்டு ஆஹா வசனத்தை இடையில மறந்து போறேன். அப்படி சொல்லுங்க, அதுதான் எங்களுக்கு விளங்கு. பாட்டையும் இடையில மறந்து போறேன். ஓஹோ வசனத்தை மறக்க வணக்கம் 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 சொல்லி ஒரு மாதிரி சமாளிச்சு கொண்டு போறேடா. இதற்கிட தொழில் ரகசியம். ஓஹோ உங்களுக்கு தொழில் ரகசியம் பாரு. உங்களுக்கு சபையில இருக்கிற எல்லாருக்கும் சொல்லி இந்த மானத்தை வாங்கி கொண்டு இருக்கிறேன். சரியான சபையோருக்கு 4-5 தடவை வணக்கம் வச்சுட்டீங்க. பலமா வந்திருக்கோமே, மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? இப்ப என்ன அவசரம் தம்பி? அண்ணன் நேரம் போய் கொண்டு இருக்கு. எங்களுக்கு ஏழுமானதாக ஆஹா எட்டப்ப செய்திருக்கோம். ஓமோ பாட்டு படிக்கிறதுக்கு பாடமாக்க இல்லை வேணும். ஆஹா அது கெட்டப் மாத்திரம் திறமா இருக்குது. ஓஹோ அண்ணே அண்ணே ஆ. அண்ணே ஆ. சனத்துல எல்லாம் எழுப்பி போவாங்க. நாங்க என்னத்துக்கு வந்திருக்கிறோம்? ஆ. சொல்லுங்க அண்ணே மக்களுக்கு. ஆமா பாத்தீங்களா? ஆஹா எங்களோட தங்கச்சிமா ஓஹோ எவ்வளவு அழகாக ஆமா கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்கிறோம். சரி நீங்கள் மாத்திரம் இந்தியாவில் இருந்து கொண்டு அண்ணே அண்ணே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அண்ணே. ஆமா வந்த விஷயத்தை ஜனங்களுக்கு சொல்லுங்க அண்ணே. ஆஹா நாங்கள் இன்றைக்கு என்னத்துக்கு வந்திருக்கோம் என்றால் ஆமாம் எமது முப்பாட்டன் ஓஹோ ராவணேஸ்வரனின் கதையை ஆமா மிக சுருக்கமாக சரி அழகாக ஆமா பண்ணோடும் இசையோடும் ஓஹோ கூற வந்திருக்கிறோம். ஆமா அண்ணே 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 சொல்லுங்க. மக்களுக்கு வந்திருக்கிற முப்பாட்டை பற்றி ஒரு பாட்டை எடுத்து விடுங்க அண்ணே. எங்க தங்கச்சி இப்படி சொல்லி போட்டீங்க? ஆஹா ராவணன் என்றால் இசை. இசை என்றார் ராவணன். ஆ, ஆஹா நான் சொல்ற எல்லாத்தையும் நீ சொல்றேடா. கொஞ்சம் அமைதியாயிரு. சரி அடுத்த முறை நான் வேற யாரையும் சேஞ்ச் பண்ணிடுவேன். அண்ணன் அப்படி செய்யாதீங்க அண்ணன். அதாவது இசையோடைய துவங்குவோம். ஆமா ராவணன் என்றால் இசை, இசை என்றால் ராவணன். ஆஹா என்ன சொல்ல வருதியாடா சரி தம்பி? ஆமா அது என்னென்றால் ஓ ராவணனை பற்றி ஒரு இசை, ஆஹா இசையுடன் அவனது
சாகசங்களை ஆஹா கூறலாம் என்று இருக்கிறோம். சரி என்ன சொல்றீங்க தங்கச்சி? ஆமாண்ணே. ஆமா பெரும்பாட்டன் ராவணனே ஐயனே இளதேச காவலனே. ஆமா இளதேச காவலனே. பெரும்பாட்டன் ராவணனே ஐயனே இளதேச காவலனே. ஆமா இளதேச காவலனே. கோட்டையத்தி ஆண்டவனே எங்கள் குலம் காத்த பெருமகனே. ஆமா குலம் காத்த பெருமகனே. ஆமாம் ஆமா எங்கள் முப்பாட்டன் ராவணேஸ்வரன் பற்றி ஆமா இன்றைக்கு நாங்கள் சபையோருக்கு கூற வந்திருக்கிறோம். சரி அண்ணன் ராவணன் ஆர் அண்ணன்? டேய் ஆஹா என்னடா இங்க 4 கழுத வயதாகுது. ஓஹோ ராவணனை பற்றி தெரியாம இருக்கிற. அதாவது வந்து ஆமா விடிய விடிய ராவணன் கதை விடிஞ்ச பிறகு சூழ்நகை ராவணனுக்கு என்ன முறை என்று கேட்ட மாதிரி இருக்குது. அண்ணன் 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 இது என்ன புது விதமான பழமொழியா இருக்குது? செட்டப்ப கொஞ்சம் மாத்திட்டு. ஓஹோ அண்ணன் இந்த இது நல்லா தான் கிடக்குது. நீங்க சொல்லுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஆ சரி ஆஹா அடுத்ததாக ஆமா அண்ணே அண்ணே ஓ. அன்பு வசனம் சொல்லி என்னடி கொடுங்க தம்பி ஏதோ கேட்க போற உங்களுக்கு. அண்ணன் அந்த 10 தலை ராவணன் பத்தி பேச போறோம். ஐயோ அது அமைதியா இருங்க தம்பி, அமைதியா இருங்கோ. ஆஹா முதல் நீங்கள் சொன்னது ஆமா வாயை போய் கழுவிட்டு வரோம். 10 தலை என்றீர்கள். ராவணனுக்கு 10 தலை அல்ல, அப்ப 10 கலைகளிலே அவன் சிறந்து விளங்கினான். கதைகளில் சிறந்தவர். அண்ணே அதாவது ஆமாம் தம்பி ஓஹோ நாம் பெரும்பாட்டன் ராவணன் விழாவை ஆமாம் இந்த கரிகாலன் பேரவை ஆமாம் மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆமாம் அதில் எங்களை ஆமாம் வில்லு பாட்டு பாடும்படி அழைத்து இருக்கிறார்கள். ஓஹோ இந்த வாய்ப்பளித்து அவர்களுக்கு சரி நமது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு சரி என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க 4வது தரம் வணக்கம் ஓ சொல்லுவோம். அதான் வணக்கம் வணக்கம் கூட நேரம் போய் கொண்டிருக்குது. தம்பி ஓ அதை விடுங்க, சரி விஷயத்துக்கு வரும். சரி வாங்க. தங்கச்சி மேல அழகாக கேட்டீங்க. ஓஹோ இந்த 10 தலை என்றால் என்ன? 10 தலை இல்லையடா, அது 10 கலைகள். ஓஹோ ஆ. அப்ப அவர் கலைங்களா? தலை வந்து தலை அப்படி அதான் நான் சொல்றேன். என்னடா நம்ம இந்த ஒரு முகத்தை வச்சு கொண்டு நமக்கு ஒரு கடிமன் பிடிச்சாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இவ்வளவு வேதனையா இருக்கு. இந்த 10 தலை எப்படி இருந்திருக்க முடியும்? நான் யோசிச்சேன். டேய், டேய். ஆ. இவனுக்கு நமது ராவண பேரரசன் ஓஹோ மருத்துவத்திலே மிக சிறந்தவர். ஆஹா ஆ. நாட்டைக்கே அவருக்கு தடுமாற்றம் வந்திருக்கும் என்று இப்ப விளங்கிச்சால். ஆஹா ஆனால் இந்த 10 தலையென்று இனிமேல் சொன்னி என்றால் சரி இந்த மேடையால தள்ளி விடுவர். 10 கலைகளிலே எமது ராவண மன்னன் 10 தலைகள். ஆ. வந்து விளங்கினார். ஆமா அது சரி. ஆமா இப்ப என்ன அவசரப்படுறீங்க நீங்கள்? அதாவது வந்து உங்களுக்கு வந்து இந்த 10 கலைகளும் என்னவென்று உங்களுக்கு தேவை. அண்ணன் தலை. ஆமாம், ராவணனின் 10 கலைகளை ஆமாம் சுருக்கமாக சொல்லுகிறேன். சரி விரிவாக சொல்ல போனால் ஆமாம் நாளைக்கு பூசைக்கும் போகிறாரு. ஓஹோ எனவே ஆமாம் கருத்து உண்டாக்கி சொல்லுகிறேன். ஆமாம் அதாவது வந்து ஆமாம். முதலாவது அவரது கலை சரி இசைக்கலை. இசை. ஓஹோ இசைக்கலையிலே ஆமாம் ராவணன் மிகவும் தேர்ச்சி பெற்று விளங்கினான். ஆஹா இரண்டாவதாக ஆமாம் அவன் கதைகளை சொல்ல போனால் ஆமாம் எனக்கே தெரியாம இருக்குது. ஓஹோ அப்படியெல்லாம் நீங்க சம்பளம் காசு வாங்காதீங்க. தங்கச்சியா? ஆமாம் தங்கச்சி இல்லாட்டால் எங்களை பாடுவரே பாடுறாங்க. ஆஹா நீயும் இருக்கிறாயே இதுல. ஆஹா அப்போது கேட்டு கொண்டிருக்கின்றது. கேள்வி விதம் கேட்கிறாங்க. அதாவது முதலாவது வந்து இசைக்கலை. இசைக்கலை. ஆ. இசைக்கலையிலே ராவணன் மிகவும் சிறந்து விளங்கினான். ஓஹோ அடுத்ததாக ஆமாம் விஞ்ஞானம், விஞ்ஞானம், மருத்துவம், மருத்துவம், மனோதத்துவம், மனோதத்துவம், இலக்கியம், வானசாஸ்திரம், இதை விட அரசியல், அரசியல், ஜோதிடம், ஜோதிடம், மந்திரம், தந்திரம், மந்திரம், இந்த தந்திரம். 10 கலைகளிலே ஆ.
ராவணன் சிறந்து விளங்கியது மட்டுமில்ல, சொல்லுங்க. மிக மிக தேர்ச்சி பெற்றிருந்தான். அண்ணே நம்மளோட முப்பாட்டன் ராவணனுடைய இசையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ராவணன் என்றால் இசை. என்றால் ராவணன். எனவே நாங்கள் பாட்டுடன் அவரது இதை கொண்டுள்ளோம். இசை கேட்டால் அசைந்தாடும் அது ராவணன் இசையா. ஏழாம் கடலும் பாடும் இரவும் ராவணன் இசை கேட்கும் அது வீணை இசையாகும். அது வீணை இசையாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது ராவணன் இசையாகும். ஏழாம் கடலும் பாலும் நிலவும் ராவணன் இசை கேட்கும் அது வீணை இசையாகும். அது வீணை இசையாகும். பத்தும் கருங்கடல் ஓடி ஓடி சின்ன பிள்ளைகள் வந்திருக்கு. அண்ணன் பாட்டு தான் அங்கால் அவருக்கு காய் வடிச்சு போச்சு. சும்மா ஹார்ட் அட்டாக். அண்ணே அண்ணே கொஞ்சம் இருங்க. சரி. அண்ணே ஆமா. இங்க கொஞ்சம் விஞ்ஞானம் என்றால் என்னண்டு சயின்டிஸ்டா? என்ன தங்கச்சி, அவர் சயின்டிஸ்ட் ஒன்று. சயின்டிஸ்ட் ரொம்ப மேலானவர். மற்ற மன்னர்கள் எல்லாம் குதிரைகளையும் யானைகளையும் வண்டில்களையும் சவாரி செய்து வரும்போது எவது மாவண்ணன் முப்பாட்டன் ராவணன் பிளைட்டுகளை தெரிஞ்சிருக்கிறார். புஷ்பக விமானத்திலே பறந்து தெரிந்திருக்கின்றார். அண்ணன் பொறுங்க பொறுங்க. இங்க பேர் இயக்க போனோன்னு இருக்காங்க. எனக்கு விளங்குது விஷயங்கள். ஹெலிகாப்டர் பிளைட் இல்லை, இவரது வாகனங்கள் வெள்ளியான வாகனங்கள். பெட்ரோல் பாவிக்கிற இல்லை, டீசல் பாவிக்கிற இல்லை, அந்த சந்திரங்களால் பறக்கக்கூடிய விமானம் புஷ்பக விமானம் என்று அதை அழைப்பார்கள். அப்புறம் என்ன அவர் நீங்க மருத்துவர் சொல்றீங்களே, அவர் டாக்டர்லாம் படிச்சு மெடிசன்லாம் முடிச்சு பெரிய மருத்துவரான அவரு. அப்ப அவர் வந்து எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரோ? இதனோட நான் படுற பாடு. மருத்துவம் என்றால் எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் தனியே இல்லை. அந்த காலத்திலே திறமான மருந்துகள் இருக்கின்றன. அதாவது பலவிதமான மருத்துவ துறைகளிலே ராவணன் சிறந்து விளங்கி இருக்கின்றார். அதாவது நரம்பியல் மருத்துவம். நரம்பியல் மருத்துவம் பாருங்க. ஒரு அடி அடித்தால் அவர் அந்த இடத்தையே நிற்பார். எந்த நரம்பில் அடித்தால் என்ன நடக்கும் என்று ராவணனுக்கு மிகவும் தெரியும். நரம்பியல் மருத்துவத்தில் ஐதேந்திராவாக இருந்தார் முப்பாட்டன் ராவணன். அடுத்ததாக நாடி பாரிசா என்ற ஒரு நாடி பார்க்க போறீங்களோ? நாடி பார்க்கிறது இது வந்து நாடி பாரிசா ஒரு முறை. அதாவது வந்து மருத்துவத்திலே என்ன நோய் என்று கண்டுபிடிப்பது. கண்டுபிடித்த பின் அந்த நோய்க்கேற்ற மருந்தை கொடுப்பது. மூன்றாவதாக அந்த மருந்தின் எந்த அளவை அவர்களுக்கு கொடுக்கிறது. அதாவது வந்து சிறு பிள்ளைகளுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், பெரியவர்களுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், பெண்மணிகளுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், கர்ப்பிணி பெண்களுக்கு என்ன மருந்து கொடுக்க கூடாது, என்ன மருந்து கொடுக்க வேண்டும் என்ற குறிப்புகளை எல்லாம் மருத்துவ துறையில் எழுதி வைக்கிறது. அண்ணன் நீங்க சொல்ல சொல்ல எனக்கு ரெண்டு காது குளிர் தானே, அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கவன் போயிருக்கேன். அந்த கதையை உனக்கு குளிர்ந்து இந்த கதையை கேட்க கேட்க இந்த காது அழுது. அண்ணே சரி பொறுங்க கொஞ்சம். அண்ணே நம்மளோட முப்பாட்டன் ராவணேஸ்வரர் நம்மளோட விருந்தோம்பல் எப்படி பசி எழுப்பிட்டு போறேன். விருந்தோம்பல் பசி வந்துட்டு போறேன் சாடி. நானும் அப்பக்கம் பார்த்துக்கிறேன். சமையல் ராவணன் எழுந்தோம்பல் எப்படி இனி ஒப்பாஸ் எடுக்கிறதுல திறமானது ஒன்று கேட்பீங்க.
ஆமாண்ணே. அண்ணன் அதுகள் எல்லாம் இந்த விருந்தோம்பல் சமையல் அந்த கலைகள் எல்லாம் ஆமா. அவனது கொடை. ஓ, அந்த கொடைக்குள்ள வருது. கொடை குடுக்கூடாது. சரி சரி சொல்லுங்க. அண்ணன் கொஞ்சம் அரசியலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதே சொல்லுங்க கொஞ்சம் கேட்போம். பாருங்க அவரோட யோதனத்தை பற்றி சொல்ல இல்ல, மந்திரம் சொல்ல இல்ல, அதுக்குள்ள என்ன அரசியல்? ஏனும் இவரை பார்த்து படிச்சு அடிக்கடி மூக்க முழுக்க விடுகிறீர்கள். நீங்கள் உங்களோட இது வரும் வரையும் பொறுத்திருங்க. அதாவது வந்து யோதிடம் என்றால் அண்ணன் ஜோதிடம்னா இந்த சாத்திரம் பார்க்கறது அதுலதான் சாத்திரம் பார்க்கறது எல்லாம் ஜோதிடம். அந்த ஜோதிடம் இல்லையடா. ராவணன் சித்தி பெற்ற யோதிடம் என்பது எதிர்காலத்தை யார் யார் திறம்பெற கணிக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த காலத்தில் சிறந்த ஜோதிடராக இருந்தார்கள். இயற்கை அழிவுகளை முன்கூட்டியே அறிந்து அதற்கு ஏற்ற கட்டுப்பாடுகளை அவர்கள் செய்தார்கள். சூரியனை கூட கட்டுப்பாட்டுகள் வைத்தால் என்று சில கதை. சூரியனை கட்டுப்பாடு கூட ஐயோ அப்படி இல்லையடா. சூரியனை கட்டுப்பாட்டுகள் வைத்திருப்பது என்பது சில நாட்களில் வெப்பம் அதிகமாக வரும், சில நாட்களில் குளிர் அதிகமாக வரும். ராவணன் பெரிய பெரிய வானளாவிய மரங்களை வளர்த்து சூரிய வெப்பத்தை மனிதர்களுக்கு வராமல் கட்டுப்படுத்தினார். அதைத்தான் மனிதர்கள் சூரியனையே கட்டுப்படுத்தப்படும் அளவுக்கு அவருக்கு வலிமை இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அப்பனா வந்து அப்படியே வந்து பசுமை புரட்சி எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்ப பெரிய பசுமை புரட்சியாளர் ராவணன் பெருமான். ராவணன் பெரும்பாட்டன் ராவணன் என்றால் என்ன சும்மா வாடா. தங்கச்சி ஏதோ கருது போல இருக்கு. நம்ம ராமணேஸ்வரர் இலக்கியத்தில் தேர்ச்சி பெற்றவரான். முப்பாட்டன் ராவணன் இலக்கியத்திலே மிக சிறந்து விளங்கினான். அதனால் தான் நாம் தமிழர்கள் என்ற பெருமையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படித்தான் ராவணன் ஒரு சிறந்த சிவபக்தன் என்று உங்களுக்கு தெரியுமா? சிவனையும் ராவணனையும் இணைத்தது ஐயோ இவரோட நான் வர்ற பாடு. சிவனையும் ராவணனையும் இணைத்தது தமிழ். தமிழ் 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 சிவனை ஈர்ப்பதற்காக தமிழை முறையை கற்று அதை போதித்து சிவனை சந்தோஷமாக்கினான் ராவணன். ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்லுகிறேன். சொல்லுங்க கேட்போம். ராவணன் சிறுவனாக இருந்த போது அவனது தாயார் தம்பி ராவணா அமுதுண்ண வாடா என்று கூப்பிட்டார். அமுதுண்ண வாடா. அதற்கு ராவணன் என்ன சொன்னார்? பசிக்குதுன்னு சொல்லி சத்தம் போடாம நான் சொல்றதுக்கு அவரது தாயார் அமுதுண்ண வாடா என்று கூப்பிட்ட போது அம்மா நான் அதுக்கு வரவில்லை, தமிழ் உண்ண வருகிறேன் என்று கூறினான். எனவே ராவணன் சிறுவனாக இருந்த போதே அவனுக்கு தமிழ் பற்றி மிக அதிகமாக இருந்தது. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே நீர் பொலிட்டிக்ஸ்ல வந்து அரசியல் ரொம்ப அவசியம். அரசியலை பற்றி கொஞ்சம் ராவணனின் அரசியலை பற்றி உலகமே அந்த காலத்தில் கலைத்திருக்கிறது. சிறந்த அரசியலை உலகத்திலே நடத்தியவன் ராவணன் என்று எல்லோராலும் அவன் புகழப்பட்டான். எதிரிகளே அவனது புகழை பாடினார்கள், சிறந்த அரசியல் நடத்துகிறார்கள். அதாவது வந்து ராவணனின் காலத்தில் மக்கள் நோய் நொடியின்றி செல்வ செழிப்புடன் வாழ்ந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். அத்துடன் சரி அவர்கள் பொற்பானைகளிலே சோறு வைத்து சாப்பிட்டார்களாம். பொற்பானை தங்கம் தங்க பானை தங்க பானையில சோறு காய்ச்சி சாப்பிட்டு இருக்காரு. எவ்வளவு செல்வ செழிப்பாக மக்கள் இருந்து இருக்கிறார்கள் இதிலிருந்தே உணர்ந்து கொள்ளலாம். இப்ப இந்த காலத்துல நாங்க ஒரு மூக்குத்தியோட போடு வேண்டியதாக இருக்கிறோம்.
ஆனால் ஆமா மக்களுக்கு என்னென்ன தேவை என்று அதை அறிந்து ஆமா அதை அவர்களுக்கு அளித்து சரி நட்டாட்சி செய்தான் ராவணன். ஆமா அதாவது வந்து சரி. அந்த காலத்திலேயே ஆமா மக்களாட்சி செய்திருக்கிறார் மன்னன் ராவணன். மக்களுக்காக மக்களாட்சி. அரசியலும் சொல்லி முடிந்தது. சரி ஆனால் ஆமா ராவணனின் எல்லா கலைகளையும் ஒவ்வொன்றாக எடுத்து சொல்ல போனால் எங்களுக்கு ஆமா நாங்கள் வீட்டை இன்றைக்கு போக இயலாது. நினைச்சிட போறா. ஆமா எனவே சரி எதையாக நாங்கள் இந்த இதை முடித்துக் கொண்டு பொறுங்க நம்மட முப்பாட்டன் ராமணேஸ்வரர் இந்த சிங்கள மக்கள் ஏதோ தங்களோட மன்னன் நானும் கேள்விப்பட்டேன். தங்கச்சி என்ன கதை கதைக்குது. ஓஹோ இவங்கள் அதாவது ஆமா எங்களுக்கு எதிரான ஆட்கள் ஆமா பலவிதமான கதைகளையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நம்பவே முடியாது. பொய் சொன்னாலும் பொருத்த சொல்லணும் என்று சொல்லுவார்கள். அதுதான் இது. தங்களை தங்களது சிங்களவன் ராவணன் சிங்களவன் என்று கூறியிருக்கிறார்கள். இதை நாங்கள் ஒருவரும் நம்ப முடியாது. அரசியலில் இது வந்து சகஜம் தானே தங்கச்சி. அதாவது இவன் ஒருவன் பேரும் போலும் பெற்று உண்மை அவரது உண்மைகள் வெளிவர ஆமா எல்லோரும் அவரை தங்களது சொந்தம் என்று பாராட்டுவார்கள். போற போக பார்த்தா இதுதான் இன்றைய அரசியல். இதுதான் அன்றைய அரசியல். போற போக பார்த்தா இப்ப வெள்ளக்கார ஆக்களும் அவர் தங்களை முன்பாடுன்னு சொல்லிவிடும் போல. இப்பதானடா நீ ஒழுங்கா சிந்திக்க துவங்கி இருக்கிற. ஆனா தங்கச்சி சொன்ன மாதிரியே பார்த்தா ஏதோ ராவணன் தன்னை மனசியோட முடவத மொக்கத கலந்த மாதிரியே இருக்குது. அண்ணன் கொஞ்சம் இருங்க. வந்திருக்க ஜனங்களை களைச்சு போயிட்டாங்க. ஆமா நீங்க அவருக்கு பதில் சொல்லி களைச்சு போயிட்டீங்க. அதென்றால் உண்மைதான். தெரியல கொஞ்சம் பார்த்து அண்ணன் ராமனுடைய காவியத்தை அவ்வளவு அழகான பாட்டா பாடி இந்த நிகழ்ச்சி முடிச்சு வைங்களேன். மக்களை வாழ்த்தி ஒரு பாட்டா பாடுங்கண்ணே. இப்ப நான் என்ன சொல்றது தெரியாம இருக்கு. அவரோட சொல்றாரு, இவரோட சொல்றாரு, தங்கச்சி சொல்றாரு. அண்ணன் சட்டம் போடாம பார்த்து கொண்டு இருக்கின்றார். எனவே சரி நாங்கள் அதை பாட்டுடன் முடிக்கின்றோம். நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், ஊரு செழிக்க வேண்டும், உத்தமர்கள் வாழ வேண்டும், நாடு செழிக்க வேண்டும், நல்லவர்கள் வாழ வேண்டும், ஊரு செழிக்க வேண்டும், உத்தமர்கள் வாழ வேண்டும், பட்டி பெருக வேண்டும், பால்பனை பொங்க வேண்டும், பட்டி பெருக வேண்டும், பட்டி பொங்க வேண்டும், பட்டி பெருக வேண்டும், பால்பானை பொங்க வேண்டும், பால்பானை பொங்க வேண்டும், பட்டியம் நிறைக்க வேண்டுமே, மக்கள் மகிழ்வோடு வாழ வேண்டுமே, மகிழ்வோடு வாழ வேண்டுமே, சத்தியம் நிலைக்க வேண்டுமே, மக்கள் மகிழ்வோடு வாழ வேண்டுமே, மகிழ்வோடு வாழ வேண்டுமே. இன்னையும் நிறைவு செய்வோம், வந்திருக்கும் அனைவரையும் வணங்கிடுவோம், அனைவரையும் வணங்கிடுவோம். இந்த வில்லுப்பாட்டை நாங்கள் 4 நாளைக்கு முதல் தான் இதை எழுதினோம். 3 முறை தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினோம். 3 நாட்கள். அந்த 3 நாட்களிலே என்னுடன் உழைத்த எங்களது தங்கச்சிமார் வில்லங்க வித்துவான் அவர் உண்மையில வில்லங்க வித்துவான். அவரை நாங்கள் இன்றைக்கு தவளாக வாசிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினோம். இங்கானது எனது கென்னி, அடுத்தாக அன்பு, இவர்கள் மிகவும் ஒத்துழைத்து இந்த வில்லுப்பாட்டை இன்று நிறைவேற்றுவதற்கு உதவினார்கள். அத்துடன் நாங்கள் எங்களது ஏசிக்கும் அன்னைக்கும் நன்றியை கூட்டிக் கொண்டு நன்றியை கூறிக்கொண்டு கருப்பு அண்ணன்
முல்லைவேந்தன் அவர்கள் இருவரும் எங்களுக்கு பக்கபலமாக இந்த வில்லுப்பாட்டை செய்வதற்கு உதவினார்கள். அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த வில்லுப்பாட்டை கொண்டு கொடுக்கிறோம். எல்லோருக்கும் நன்றி. மூன்று நாளில் வில்லையும் வார்த்தையையும் மையலாய் வைத்து பயிற்சி செய்தார்கள். மூச்சே போகாமல் மேடையில் சிரிப்பை எய்து விட்டார்கள். வில்லு கையில் இருந்தாலும் அம்பு சிரிப்பே. அதை பாய்ச்சினதும் நம்ம இதயம்தான் இலக்கு. சிரிப்பில் சிந்தனை, நகைச்சுவையில் நயம், அதுதான் இக்குழுவின் உண்மையான வெற்றி. நகைச்சுவை நடைமோடு கதையை கலந்த இக்குழு இன்று நம் நினைவில் நிலைநிற்கும் கலாச்சார வல்லுநர்கள். அவர்களின் சிரிப்பு இன்னும் மேடையில் ஒலிக்கட்டும். அந்த உற்சாக குழுவுக்கு நம் கைத்தட்டலை வில்லாய்ப்பாயிட்டும்.